அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி மகர ராசினியர்களான நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும், பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மகர ராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கும் காரணமாக கருதப்படுகிறார். இதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. ஆனி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இந்த ஆண்டு மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனி அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, அகால மரணம் அல்ல துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆனி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த ஆனி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆனி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம், அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆனி அமாவாசையில் மகர ராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்ட தானம் ஆகியவை செய்யலாம். அது மட்டுமில்லாமல் காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும், தடைகள் விலக இருக்கு. அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது சுப காரியங்கள் நடத்துவது, புதிய
தொழில் துவங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவது தவிர்க்க வேண்டும். தூக்க காரியங்கள்ல கலந்து கொள்வது, அது மட்டுமில்லாமல் இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது, சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார். ராகு சனியை போலவே செயல்படுவாருங்க. எனவே 7.5 சனியினுடைய இன்னல்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தருவாருங்க. இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபட்டு விட்டு எந்த காரியங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உறவினர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வருகை புரிவாங்க. குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. 6இல் புதன் மற்றும் சூரியன் இருப்பதால பொருளாதார பிரச்சனைகள் என்பது கட்டுக்குள் இருக்குங்க. இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்பு உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய குரு 6இல் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு பல முறை முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு பிறகு வெற்றி பெறுவது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து பேண வேண்டும். அவசரப்பட்டு பேசி நிலைமையை கெடுத்து விட வேண்டாம். பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அஷ்டமத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுக்கு சற்று ஏமாற்றத்தை தரும் என்பதை தெளிவுபடுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு இருங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று செயல்படாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகன் வழிபாடு கை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.